உலக உறவுகளுக்கு வெற்றி வணக்கம். தான் அகாடமியின் புக்கத்தான் தமிழ் ஒலிநூலாக்க திட்டத்தில் 2வது நூல் முத்துப்பட்டன் கதை. முதற் பதிப்பு 2016, மறுபதிப்பு 2021. நூலுக்குள் செல்வதற்கு முன்பாக நூலை பற்றிய சில விவரங்கள். நூலின் பெயர் முத்துப்பட்டன் கதை. ஆசிரியர் பேராசிரியர் அண்ணா வானமாமலை. வெளியிடுவோர் முல்லை நிலையம், சென்னை. விற்பனை உரிமை பாரி நிலையம், சென்னை. ஒலி அச்சு அருண் கிராஃபிக்ஸ், சென்னை. அச்சிட்டோர் மோனார்க் கிராஃபிக்ஸ். மொத்தமாக 72 பக்கங்கள் கொண்ட இந்த நூலின் விலை ரூபாய் 45 மட்டுமே. முத்துப்பட்டனின் கதைக்கு செல்வதற்கு முன்பாக பேராசிரியர் நா வானமாமலை அவர்களை பற்றிய சிறு குறிப்பை காண்போம். பேராசிரியர் நா வானமாமலை 7/12/1917 நாங்குநேரியில் நாராயணன் தாதர் திருவேங்கடத்தம்மாள் தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறந்தார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் BA ரசாயன படிப்பை முடித்தார். அதன் பின்னர் சென்னை சைதாப்பேட்டை அரசினர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்து LD என்ற பட்டப்படிப்பினையும் முடித்தார். பேராசிரியர் அவர்கள் ஆசிரியர் பணியில் இருக்கும் பொழுது பல மாணவர்களை தன்பால் ஈர்த்தவராவார். இயல்பாகவே யாரையும் சினந்தோ அல்லது அதிர்ந்தோ பேசாதவர் அவர். மிக மென்மையாகவே பேசுவார். அதே சமயத்தில் அவரது பேச்சில் ஒரு தெளிவும் உறுதியும் இருக்கும். வகுப்பறையில் கற்றுத்தரும் பொழுது மெதுவாக, அதே சமயத்தில் தெளிவாக கற்றுத்தருவார். கல்லூரி கல்விக்காக 1936 மதுரைக்கு செல்லும் பொழுதே அவருக்கு தேச விடுதலை போராட்டத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு இருந்தது. 1947 தொ.மு.சி. ரகுநாதன், தி.க. சிவசங்கரன், அண்ணாச்சி சண்முகம் பிள்ளை ஆகியோருடன் இணைந்து நெல்லை எழுத்தாளர் சங்கம் என்ற அமைப்பினை உருவாக்கினார். 1948 இடம்பெற்ற நெல்லை சதி வழக்கில் பேராசிரியர் கைது செய்யப்பட்டு பின் விடுதலை செய்யப்பட்டார். 1938 முதல் 1939 வரை வெளிவந்த மணிக்கொடியில் இலக்கியம் என்ற தலைப்பில் ஒரு சிறு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார். 1959 தாமரை இதழில் சின்னத்தம்பி வில்லுப்பாட்டு என்ற கட்டுரை வெளியாயிற்று. சரஸ்வதியில் முத்துப்பட்டன் கதை வெளியாயிற்று. ஆண்டாளின் திருப்பாவியில் கிராமிய பண்பாட்டின் கூறுகள் இருப்பதை சுட்டிக்காட்டி தாமரையில் தொல்குடி மக்களின் உலக கண்ணோட்டம் என்ற கட்டுரையை எழுதினார். 1977 பேராசிரியரது மாணவர்கள் அவரது 60ஆம் ஆண்டு மணி விழாவை கொண்டாடினர். 1978 பேராசிரியரது பல நூல்கள் வெளிவந்தன. 2/2/1980 அன்று எதிர்பாராத விதமாக மூளையில் உள்ள இரத்த குழாய் வெடித்து அவரது ஆவி பிரிந்தது. மகன் கிருஷ்ணமூர்த்தியின் மடியில் சாய்ந்த வண்ணம் அவர் உயிர் பிரிந்தது. அவர் உடல் கோர்ஃபாவில் எரியூட்டப்பெற்றது. பல்துறை அறிஞர் இவரது பணியை பாராட்டும் முறையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் இவரது மறைவிற்கு பின்னர் டீலிட் பட்டம் அளித்து கௌரவித்தது. 2008 தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. முத்துப்பட்டன் கதை. சாதி பரந்த மனித உணர்ச்சியை ஒடுக்குகிறது. அதன் கொடுமை உச்சத்தில் இருந்த காலத்தில் அதற்கு பலியானவர்கள் அநேகர். இவர்களின் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்களே சாதியின் சொல்லனா கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார்கள். மானிட உணர்வு மாண்புடையது. அது சாதிக்குள் ஒடுங்கி கிடக்க மறுத்தபோது பல வீரச் செயல்கள் விளைந்துள்ளன. காதல் உயர்ந்த மானிட உணர்வு. அது சாதி கட்டுக்கோப்பை மீறி முளைவிட்டு துளிர்த்து பெரிய விருட்சமான கதைகள் சிலவற்றை நம் நாட்டு கதை பாடல்களில் கேட்கிறோம். இக்காதல் பாசத்தினுள் அகப்பட்டவர்களில் பலர் அதற்கெனவே சாதியை எதிர்த்து நின்று உயிர் விட்டனர். சிலர் வெற்றி பெற்று பிற்காலத்தில் காதலுக்காகவும் தங்களின் காதலியர் குடும்பங்களுக்காகவும் போராடி தியாக சீலர்கள் என புகழ்பெற்று உயிர் நீத்தனர். மானிட உணர்வையும் மனித உறவுகளையும் நிலைநாட்ட தீமையையும் பொய்மையையும் குறுகிய வெறிகளையும் எதிர்த்து வெற்றி பெற்ற வீரன் ஒருவனது சரித்திரமே முத்துப்பட்டன் கதையாகும். மானிட உணர்வையும் மனித உறவுகளையும் நிலைநாட்ட தீமையையும் பொய்மையையும் குறுகிய வெறிகளையும் எதிர்த்து வெற்றி பெற்ற வீரன் ஒருவனது சரித்திரமே இந்த முத்துப்பட்டன் கதையாகும். இக்கதை நெல்லை மாவட்டத்தில் இன்றும் வில்லுப்பாட்டாக பாடப்பட்டு வருகிறது. இக்கதையை வில்லுப்பாட்டு சொல்லிச் செல்லும் போக்கை மாற்றாமலே நானும் எழுதிவிடுகிறேன்.
பல வளம் வாய்ந்த ஆரிய நாட்டில் அந்தணர் குடும்பம் ஒன்றில் 7 சகோதரர்களுக்கு பின் முத்துப்பட்டன் பிறந்தான். இளமையிலேயே சகல வித்தைகளிலும் வல்லவனானான். அவன் சத்தியத்தில் பற்றுடையவனாய் இருந்ததால் அண்ணன்மாரோடு ஒத்துப்போகவும் தாய் தந்தையரோடு வாழவும் முடியவில்லை. சத்தியவான் முத்துப்பட்டன் தமையன்மாரோடே சண்டை செய்து மாதா பிதா வெறுத்து வஸ்து வகை தான் இழந்து பிறந்த ஊர்தனை கடந்து பிற ஊர்தனை போய் சேர்ந்தார். ஊரை விட்டு வெளியேறிய முத்துப்பட்டன் கொட்டார கரைக்கு சென்றான். ராமராஜன் என்ற சிற்றரசனிடம் சேவகத்தில் அமர்ந்தான். சில வருடங்கள் சென்றன. அவனுடைய சகோதரர்கள் அவனை தேடி எங்கெல்லாமோ அலைந்துவிட்டு கடைசியில் கொட்டார கரை வந்து சேர்ந்தார்கள். அங்கே மரத்தடியில் களைத்து போய் உட்கார்ந்திருந்தார்கள். தற்செயலாக அங்கு வந்த முத்துப்பட்டனை கண்டார்கள். அவனை கண்டதும் அவன் சீராக வாழ்கிறான் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அவனை அழைத்து செல்ல விரும்பினார்கள். தாயும் தகப்பனாரும் தவித்தல்லோ தேடுகிறார், சேஷையர் பொன்னையல்லோ சிறப்பூட்ட கேட்டிருக்கு, திரவியங்கள் உண்டுமானால் சீமைக்கு போய்விடலாம் என்று அவனிடம் சொன்னார்கள். முத்துப்பட்டன் அரசனிடம் விடைபெற்று அண்ணன்மாரோடு புறப்பட்டான். ஆரியன் கோயில், குளத்துப்புலி, சபரிமாலை ஆகிய ஊர்களை கடந்து பொதிகை மலை வழியே நடந்தார்கள். சொரிமுத்து பாதை வழியாக தலவாய் கொட்டகைக்கு வந்தார்கள். அங்கே சுமையிறக்கி வைத்துவிட்டு மாலை அனுஷ்டானங்களை முடித்து கொண்டார்கள். இரவு கழிந்தபின் மறுபடியும் புறப்பட்டார்கள். சில நாழிகைகளுக்கு பின் முத்துப்பட்டனுக்கு தாகம் உண்டாயிற்று. அரசடி துறையில் நீர் குடிக்க இறங்கினான். பூசையில் மூழ்கியிருக்கும் போது அவனுக்கு பின்னாலிலிருந்து இனிய நாட்டுப்பாட்டின் ஒலி காற்றில் ஏறி வந்தது. அவன் செவி வழியாக உள்ளத்தில் நுழைந்தது. திரும்பி பார்த்தான். அவன் கண்டதென்ன? பட்டனும் பூசை செய்ய பாவையர் 2 பேர்கள் பெட்டியில் சோறும் கொண்டு பூச்சி நாய்தனை பிடித்து பட்டணந்தனை விட்டு பசுக்கிடை கேகும் நேரம் மட்டிலா தாகம் உண்டாய் வந்தனர் தண்ணீர் தன்னில். குனிந்தவர் தண்ணீர் கோரி குடித்ததுமே தாகம் தீர்ந்து பணிந்துமே கிடைக்கு போக பாவையர் பாடும் மோசை இனம் தெரியாமல் கேட்டு ஏங்கியே முத்துப்பட்டன் வனந்தனில் சுத்தி ஓடி மறுத்திட்டான் பெண்கள் தன்னை. அவர்களை மறித்து அவர்களிடம் தன்னை மணந்து கொள்ளுமாறு முத்துப்பட்டன் கேட்கிறான். அவர்கள் மறுத்து பேசுகிறார்கள். அவர்களின் உரையாடல் இதோ. பட்டன்: பெண்ணே, உன்னை பெற்ற தாய் தகப்பன் 6 சொல்லு, பேதனை கொள்ளாது சற்றே என் முன்னாக நில்லு. அதற்கு அந்த 2 பெண்கள்: பின்னே வழிவிட்டு ஓடணுமானாலும் கல்லு, வேறே பரியாசம் சொன்னால் பறிப்போமே பல்லு. சாம்பசிவ நாதர் போல் இருக்கிறீர் சுவாமி, சக்கிலிச்சி நாங்கள் தீண்ட பொறுக்குமோ பூமி. அதற்கு மீண்டும் பட்டன்: ஆண்டவன் செயலினால் உங்களை பெற்றாலே மாமி, அல்லாமல் வேறில்லை தாகம் தனிந்திட நேமி. இவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் ஓடி காட்டுக்குள் மறைகிறார்கள். பட்டன் அவர்களை தேடி அலைந்தும் காணாமல் மயங்கி விழுந்து விடுகிறான். ஓடிப்போன பெண்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தங்கள் தகப்பன் வாழப்பகடையிடம் போய் நடந்த விஷயத்தை சொன்னார்கள். அவன் வெகுண்டெழுந்து மாட்டிருக்கும் கத்தியை கையில் எடுத்து கொண்டு அரசடி துறைக்கு வந்தான். அங்கே பட்டன் புழுதியில் மயங்கி கிடப்பதை கண்டான். அவனை அறியாமல் பட்டன் மீது இரக்கமுண்டாயிற்று. கையை தட்டி சப்தமுண்டாக்கினான். பட்டன் எழவில்லை. சிறு கல்லொன்றை எடுத்து அவன் மீது எறிந்தான். பட்டன் கண் விழித்தான். நீ யார் என்று கேட்டான். வாழப்பகடை தன் மக்கள் 2 ஒரு பார்ப்பான் மோசம் செய்ய முயன்றதாகவும் அவனை கண்டந்துண்டமாக வெட்டி எறியவே தேடிக்கொண்டிருப்பதாகவும் சொன்னான். அந்த மொழி சொன்னவுடன் சக்கிலியன் என்றறிந்து அப்போது முத்துப்பட்டன் முறை செப்புவான். தாயுடன் கூட பிறந்த அம்மானே, சமர்த்திகளுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே என்று பட்டன் துணிந்து சொன்னான். மேலும் 4 பேரறிய மனம் சூட்டி வைப்பாய் நாளை என்று முடிவாக கூறினான். அதை கேட்ட வாழப்பகடை வாயடைத்து போனான். கால் பதறிற்று, நா ஊறிற்று, திக்கு திணறி பேசினான். அவன் கோபமெல்லாம் மாறிவிட்டது. நாயல்லவோ எங்கள் குலம் ஓ நைனாரே, நாற்றமுள்ள விடக்கெடுப்போம் ஓ நைனாரே, செத்த
மாடறுக்க வேணும் ஓ நைனாரே, சேரிக்கெல்லாம் பங்கிட வேணும் ஓ நைனாரே, ஆட்டுத்தோலும் மாட்டுத்தோலும் அழுக வைப்போமே, அதை எடுத்து உமக்கு நன்றாய் அடியறுப்போமே, அடியறுப்போம் சுவடுதைப்போம் வாரறுப்போமே, அதை எடுத்து கடைக்கு கடை கொண்டு விற்போமே, சாராயம் கல் குடிப்போம் வெறி பிடித்த பேர், சாதியிலே சக்கிலி என்னான் நயினாரே என்று வாழப்பகடை கூறினான். அதை கேட்ட பட்டன் உறுதியோடு சொல்லுகிறான், கோபம் வேண்டாம் மாமனாரே, சொல்ல கேளும் நீர், கோடி கோடி தர்மம் உண்டு உமது மக்களை, சாதி முறையாக தாலி கட்டி வைத்த கால், தாய் தகப்பன் நீர் அல்லவோ இன்று முதலுக்கு, சாதி சனம் போல் நின்று வாரேன் குடிலுக்கு என்று முத்துப்பட்டன் பதில் சொன்னான். அதை கேட்ட வாழப்பகடைக்கு முற்றிலும் ஐயம் நீங்கவில்லை. ஆகையால் அவன் ஒரு நிபந்தனையை விதிக்கிறான். குடுமியையும் பூணுலையும் கலைத்துவிட்டு 40 நாட்கள் சக்கிலிய தொழில் செய்து செருப்பு விற்று வந்தால் தனது மக்களை அவனுக்கு மனம் செய்து வைப்பதாக கூறுகிறான். பட்டன் சம்மதியாமல் ஓடிவிடுவான் என்பதே அவன் எண்ணம். ஆனால் பட்டன் சம்மதிக்கிறான். அண்ணன்மாரிடம் சொல்லிவிட்டு அன்றே திரும்புவதாக கூறி செல்கிறான். பட்டன் தனது சகோதரர்களிடம் உண்மையை சொல்லுகிறான். அவர்கள் அவனுக்கு புத்திமதி சொல்லுகிறார்கள். செத்த மாட்டை தின்னும் புலையின் வீட்டு பெண்ணை பிராமணன் மனம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். மேல் சாதிக்காரர் பசு உயிரோடு இருக்கும் பொழுது வரை பால் உறிஞ்சிவிட்டு செத்த மாட்டை புலையருக்கு மிஞ்ச விடுகிறார்கள் என்று எதிர்த்து தாக்குகிறான் பட்டன். புழு பூச்சிகளையும் நண்டையும் தின்னும் சக்கிலியன் வீட்டு பெண்ணை பார்ப்பான் மணக்கலாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். வயலில் விளையும் பயிரின் பயனை எல்லாம் மேல் சாதிக்காரர்கள் அள்ளி சென்று விடுவதால் வயலில் மிஞ்சும் புழு பூச்சியும் நண்டும் தான் புலையருக்கு மிஞ்சுகின்றன என்று பட்டன் குத்தி காட்டுகிறான். விவாதிப்பதில் பயனில்லை என்று கண்ட சகோதரர்கள் அவனை ஒரு கல்லறைக்குள் தள்ளி அடைத்து விடுகிறார்கள். அவர்கள் போன பின்பு முத்துப்பட்டன் தந்திரமாக கல்லறையிலிருந்து தப்பி வந்தான். வரும் வழியில் குடுமியை அறுத்தெறிந்தான், பூநூலை களைந்தான், தோல் வாங்கி செருப்பு தைத்து தோளில் மாட்டிக்கொண்டு சேரிக்கு வந்து சேர்ந்தான். மாட்டு கிடையை விட்டு ஊர் திரும்பிய வாழப்பகடை குடிசை வாசலில் இருந்த செருப்பை கண்டு திகைத்தான். பட்டனை கண்டதும் திகைப்பு மகிழ்ச்சியாக மாறிற்று. உடனே திருமணம் நிச்சயித்தான். உறவு முறையாரை அழைத்தான். இந்த அதிசயமான திருமண வைபவத்தை பாடகன் வாய்மொழியாகவே பாட கேட்போம். இனசாதிக்காரர் வள்ளுவனும் வந்து ஏற்ற முகர்த்தமிட்டு, இட்டாரே அத்தி மரம் நாட்டி ஆவாரம் கொண்டு பந்தலிட்டு, மணவரையிட்டு பகடைகள் கூடி வாய்த்த நல் பெண்களுக்கு வலையுடன் பாசியும் காதில் பொன்னோலையும் மஞ்சள் பருக்கை பூசி நெற்றியில் பொட்டு மையிட்டு மூக்குத்தி நத்தும் பொருத்திவிட்டு வேடிக்கையாக இரு பெண்களையும் தன்னையும் நேசமாய் கூட்டி வந்த பட்டனும் பெண்களையும் அந்த மணவரை தன்னில் வைத்து மாங்கல்யம் நிறைய நாடியும் வைத்து கணபதியை கொண்டு வைத்து சந்திரன் சூரியன் தேவர்கள் சாட்சியாக முத்துப்பட்டன் தாலியை பூட்டினான். பொம்மக்கா திம்மக்கா தம் கழுத்தில் மாலையிட பகடைகள் கலந்து குலவையிட காப்பு கையோடு அந்த மாப்பிள்ளைக்கு பெண்கள் சாப்பாடு கொண்டு வைக்க உரமுறையாகும் சடங்கு கழிந்தவுடனே விருந்தளிக்க உற்ற நல்ல பகடையெல்லாம் மொத்தமாய் தாரை வார்த்தார். தாரை வார்த்தவுடன் சக்கிலிய பெண்கள் சகலரும் கூடி சாதி முறைப்படி கும்மி அடிக்கிற சத்தத்தை கேளுங்கள். அன்றிரவு பட்டன் திம்மக்கா மடியில் தலையும் பொம்மக்கா மடியில் காலும் வைத்து சற்றே கண்ணயர்ந்தான். பொல்லாத சொப்பனங்கள் கண்டான். கையில் கட்டிய காப்பு நாணை கரையான் அரித்ததாகவும் கோழி குஞ்சை வெறுகு பூனை பிடித்து ஓடவும் கனவு கண்டான். கதவு தட்டிய ஓசை கேட்டு கருந்திருந்தான். பகடை சிறுவன் ஒருவன் வீட்டினுள் நுழைந்து வாழப்பகடையின் மாடுகளை ஊத்துமலை வன்னியரும் உக்கிரங்கோட்டை வன்னியரும் களவு கொண்டு போனதாகவும் மரித்தவர்களை விரட்டிவிட்டதாகவும் சொன்னான். சட்டென எழுந்துபட்டன் வள்ளத்தையும் தடியையும் எடுத்துக்கொண்டு நாயையும் அவிழ்த்து கொண்டு புறப்பட்டான். அவரது மனைவியர் காலையில் செல்லலாம் என்றும் துணையோடு போகலாம் என்றும் தடுத்தனர். தன்னால் ஏற்பட்ட வெறுப்பினால் தான் வன்னியர் யார் தூண்டுதலாலோ இவ்வாறு பழிவாங்க துணிந்தனர் என்று பட்டன் நினைத்தான். ஆகவே யாரையும் துணைக்கு அழைத்துச் செல்ல அவன் விரும்பவில்லை. மறுநாள் காலை வரை பொறுத்திருக்கவும் அவன் விரும்பவில்லை. தனியே சென்றான். நாய் மட்டும் தொடர்ந்தது. சிறிது நேரத்தில் அவன் களவு போன மாட்டு மந்தையை கண்டான். அதை வளைத்துச் செல்லும் வன்னியரை எதிர்த்து போரிட்டான். 10 பேர் இறந்தனர். ஒருவன் எங்கேயோ ஓடிவிட்டான். இப்போர்க்காட்சியை பாடகர் பின்வருமாறு வர்ணிக்கிறார்.
வாள் கொண்டு வெட்டி மடிந்தார் சில பேர், வல்லையத்தில் குத்தி மாண்டார் சில பேர், ஊளையிட்டு கொண்டு உருண்டார் சில பேர், முட்டு மடிந்து கிடப்பார் சில பேர், பட்டபின் வெட்டாதே என்பார் சில பேர். போர் முடிந்தது என்று எண்ணிய முத்துப்பட்டன் உடலில் வழிந்த உதிரத்தை கழுவ ஆற்றங்கரைக்கு வந்தான். நாயும் வந்தது. முகம் கை கழுவ பட்டன் குனிந்ததோ முதுகில் ஒரு குத்து விழுந்தது. திருப்பி குத்தியவனை முத்துப்பட்டன் குத்தினான். முத்துப்பட்டன் ஓடைக்கரையில் செத்து விழுந்தான். முதுகில் குத்தியவனும் சற்று தொலைவில் விழுந்து இறந்தான். அவனை பாடகர் சப்பானி என்றும் ஒளிந்திருந்தவன் என்றும் இழிவாக கூறுகிறார். நாய் வீட்டுக்கு ஓடிற்று. குடிசை வாசலிலே கணவன் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்த மனைவியர் நாயை கண்டு பதைத்தனர். அது அவர்களை அழைத்து கொண்டு காட்டினுள் ஓடிற்று. ஓடை கரையில் கணவனது உடலை கண்டனர். அதன் மேல் விழுந்து ஓலமிட்டு அழுதனர். முத்துப்பட்டன் கதை தொடரும்.